ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல்ல நம்ம விஜய் காவேரி இவங்க 2 பேரும் பிரிஞ்சதுக்கு காரணம் இவங்க சித்தப்பாவும் சித்தின்னு சொல்லலாம். அவங்க தான் இப்போ மறுபடியும் நம்ம காவேரி உசுரோட இருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்ச பிறகு அவங்க இதே ஊருக்கு வந்திருக்கிறாங்கன்ற விஷயத்தையும் மூடி மறைச்சி நம்ம விஜயை காவேரி கிட்டேருந்து எப்படியாவது பிரிச்சிடணும். விஜய் காவேரி இவங்க 2 பேரும் எந்த காலத்திலும் ஒருத்தர் பார்த்துடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சித்தப்பா நிறைய சதி திட்டங்களை தீட்டினாங்க. இப்போ நம்ம காவேரியோட அம்மாவை கூட போய் பார்த்து, அங்கே பாருங்க, இதுக்கப்புறம் நீங்கள் அந்த குழந்தை வேணும், விஜய் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டு பக்கம் வந்துடக்கூடாது, பிரிஞ்சுதாவே இருக்கட்டும், விஜய் வெளிநாட்டில் இருக்கிறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மிரட்டிட்டு வந்திருக்கிறாங்க. இதுக்கப்புறம் எங்கள் பக்கமே நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஜயோட சித்தப்பா நம்ம காவேரியோட அம்மா சாரதா இருக்காங்களே இவங்க கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. இப்போ ஊருக்கு போன நம்ம காவேரி சாரதா இவங்க அந்த யமுனாவுக்கு கை உடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்க்கலான்னு போனாங்க. அப்போ கூட யமுனா கேட்குறாங்க, அம்மா அங்கே விஜய் மாமாவோட சித்தப்பாவை நீங்கள் பார்த்து தான் சொன்னீங்களே, அந்த விஷயத்தை அக்கா கிட்ட சொன்னீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்க, இல்லை யமுனா, அந்த விஷயத்தை நான் சொல்லலை, இவ என்ன பண்ண போறானே எனக்கு தெரியல, அவங்க வெளிநாட்டில் தான் இருக்கிறாங்க, அந்த குழந்தைய அந்த தாத்தா எப்படி தனியாக பார்த்துக்க போகிறாங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்க. அந்த குழந்தை வெளிநாட்டிலலாம் இல்லை, அந்த குழந்தையோட டீச்சராகவே நம்ம காவேரி தான் இருந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம விஜய்க்கும் காவேரி உசுரோடு தான் இருக்கிறாங்க. அதுவும் நம்ம அம்மாவோட கிளாஸ் டீச்சராக இருந்தது நம்ம காவேரி அப்படின்ற விஷயம் நம்ம விஜய்க்கு தெரிய வந்த பிறகு அவங்க தாத்தா கிட்ட போய் கேட்குறாங்க, இங்கே பாருங்க தாத்தா, என்ன நடந்துச்சு, காவேரிக்கு என்ன ஆச்சு, காவேரி உண்மையிலேயே இறந்துட்டாளா, எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எங்கிட்ட உண்மையை மறைக்கிறீங்க போல தெரியுது, உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கேட்க, அவங்க தாத்தா இதுக்கப்புறமும் நம்ம விஜய் கிட்ட இந்த உண்மையை மூடி மறைச்சாக்கா அது நம்ம விஜய்க்கும் அம்முக்கும் செய்கிற மிகப்பெரிய துரோகம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடந்த உண்மையில சொல்றாங்க. ஆக்சிடென்ட்ல காவேரிக்கு பழைய நினைவுகள்லாம் மறந்துடுச்சு, ஆனா இதுக்கப்புறமும் அந்த காவேரி இந்த வீட்டில் வேண்டான்னு சொல்லிட்டு உன்னுடைய பாட்டி தான் அந்த குழந்தைய மட்டும் வாங்கிட்டு காவேரியை அவங்க அம்மாவோடய அனுப்பிச்சிட்டு உங்ககிட்ட காவேரி இறந்துட்டதா சொல்லி பொய் சொல்லிட்டாங்க. அந்த பொய் சொன்னதுக்கான தண்டனையை தான் இவ்வளோ நாளாக நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். என்னால் அந்த வலியும் வேதனையும் மனசுக்குள்ளே வச்சு பூட்டி வச்சிருக்க முடியல, என்னை மன்னிச்சிட விஜய் அப்படி சொல்லிட்டு அவங்க தாத்தாவும் உண்மையை சொல்ல, அதுக்கடுத்து நம்ம விஜய் அவங்க இருக்கிற இடத்தெல்லாம் போய் விசாரிக்கிறாங்க. அப்படியே அந்த சாரதா அவங்க கிட்ட போய் பேசும்போது, இது மாதிரி உங்கள் சித்தப்பா இது மாதிரி இதுக்கப்புறம் எங்ககிட்டலாம் வரக்கூடாது, இது மாதிரி ஒழுங்காக இருந்துக்குங்க அப்படி சொல்லிட்டு அவர் தான் என்னை மிரட்டிட்டு போனார் அப்படின்னு சொன்னோடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம விஜய் அவங்க சித்தப்பாவை அடித்து இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம காவேரிக்கு பழைய நினைவுகள் இல்லை, அவங்க புது காவேரியாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு பழைய நினைவுகளை கொண்டு வர நம்ம விஜய் மெல்ல ட்ரை பண்ணணும். அப்படி ட்ரை பண்ணால் மட்டும்தான் நம்ம காவேரி பழைய காவேரியாக நம்ம விஜய் கூட வாழ முடியும். இப்போ இருக்கிற காவேரியால் கண்டிப்பாக நம்ம விஜய் கூட ரொம்பவும் சந்தோஷமாக வாழ முடியாது. அவங்க பழைய நினைவுகள்லாம் இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனாலும் அப்பப்போ வந்துட்டு போகுது. ஆனால் திடீர்னு காவேரிக்கு எல்லா உண்மையும் சொன்னால் காவேரியோட உசுருக்கே ஆபத்து ஆகும்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சொல்லியிருக்காங்க. அது மாதிரியெல்லாம் நடக்காமல் நம்ம விஜய் கொஞ்சமாக நம்ம காவேரிக்கு பழைய நினைவுகளை கொண்டு வரணும் அப்படின்றதா எல்லாரோட விருப்பமாகவும் இருக்குது. அப்படி நம்ம விஜய், காவேரி, அம்மு இந்த 3 பேரும் ரொம்பவும் சந்தோஷமாக இருப்பாங்க. அதை பார்த்து நாமளும் ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.